நீங்க நினைக்கலாம் ஒரு பெரிய அண்டா தூக்கிட்டு போறாங்க, எல்லார் கையிலும் தர்பூசணி பழம் வச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று பயங்கரமா பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற ஒண்ணு இல்ல, வாட்டர் மெலன் ஜூஸ் தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு எதுக்கிட்ட மாதுளை, ஆப்பிள், மாம்பழம், திராட்சை எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்குன்னு எனக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியாது என்ன பண்ண போறான்னு. டீமா ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் பிளான் போடும். ஆனா அந்த பிளான் படி ஒண்ணு கூட ஒழுங்கா நடக்காது. அவன் ஏதா பண்ண ஆரம்பிச்சிடாலும் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. இந்த ஜூஸ் எப்படி வரப்போதுன்னே தெரியல. ஆனா நம்ம டீம் பசங்கிட்ட ஒண்ணு இருக்குங்க, அவன் தனித்தனியா ஏதோ பண்ணுவாலும் என்ன பண்றன்னே தெரியாது. ஆனா அதை டீமா ஒன்னா பண்ற மாதிரியே பண்ணுவாலும் என்ன மிஸ்டேக் வந்தாலும் தனியா ஒருத்தனை சொல்லவே முடியாது, டீமா சொல்ற மாதிரியே பண்ணுவான்ல. இருக்கிற பழத்தெல்லாம் வெட்டி போட்டதோட சரி, அண்டாவை சுத்து போட்டுருவாங்க. கொஞ்சம் கூட நவலம் பண்ணாலும் கொஞ்சம் விட்டா கூட அண்டாக்குள்ள விழுந்துருவாங்க, தெரியாம விழுந்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான பசங்க நம்ம டீம் பசங்க. என்னடா பாக்கிறதுக்கு பஞ்சாமிரத மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பசங்க பண்ணா அப்படிதான் இருக்கும். அது டீமா பண்ணா கொஞ்சம் இடக்க முடக்காதான் இருக்கும். வெளி தோட்டத்தை பார்க்காதீங்க, உள் தோட்டத்தை பாருங்க, டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த மாதிரி டீமா ஒன்னா ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டாலே நல்லா ஜாலியா இருக்கும். அதனாலே டேஸ்ட்டும் அதிகமா இருக்கும்.